சாலை விபத்துகளில் பாதசாரிகள் உயிரிழப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 4712 பாதசாரிகள் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். அடுத்தபடியாக பீகாரில் 4149, மகாராஷ்டிராவில் 3344, மேற்கு வங்கத்தில் 3241 பாதசாரிகள் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் 1,80,000க்கும் அதிகமான பாதசாரிகள் சாலை விபத்துகளில் பலியாகியுள்ளனர். இது ஆண்டுக்கு சராசரியாக 30,500க்கும் அதிகமான மரணங்கள் ஆகும். 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 53 முக்கிய பெருநகரங்களில் மட்டும் 4328 பாதசாரிகள் உயிரிழந்துள்ளனர். பாதுகாப்பான நடைபாதைகள் மற்றும் சாலைகளை கடப்பதற்கான உட்கட்டமைப்புகள் இல்லாததே இத்தனை பாதசாரிகள் உயிரிழப்பதற்கு முக்கிய காரணம் என சாலை பாதுகாப்பு நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பல நகரங்களில் சாலைகள் வாகன போக்குவரத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு வடிவமைக்கப்படுவதால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தங்களின் உயிரை பணயம் வைத்து பிரதான சாலைகளில் நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சாலை விபத்துகளில் பாதசாரிகள் உயிரிழப்பதற்கான துல்லியமான காரணங்களை கண்டறிந்து அவற்றை களைவதற்கும் பாதுகாப்பான சாலை நடைப்பயணத்தை உறுதி செய்வதற்கும் அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடைபாதைகளில் பாதுகாப்பாக நடப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நடைபாதை இல்லாத சாலையில் விபத்தில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் PS நரசிம்மன் மற்றும் AS சந்திரூகர் அமர்வு உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு 11,44,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் சாலைகளில் மோட்டார் வாகனங்களை விட பாதசாரிகளுக்கே அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் பாதுகாப்பான நடைபாதைகளை அமைத்து தருவது உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளின் கட்டாய கடமை என்றும் உத்தரவிட்டனர்.